ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று குரு பெயர்ச்சி ரிஷப ராசி பலன்களை காண்போம். உங்களது ராசிக்கு குரு பகவான் இடம்பெயர்ந்துள்ளார். இதன் பலன் ஒரு வருடத்திற்கு உங்களது பலன் என்ன என்பதை பார்ப்போம். நல்லது நடக்குமா, தோஷங்கள் உண்டா என்பது பற்றி பார்ப்போம். 12ஆம் இடத்தில் மறைந்திருந்த குரு இப்பொழுது உங்களது ராசிக்கு இடம்பெயர்ந்துள்ளார். பொதுவாக ரிஷபம் என்பது 6ஆம் எண்ணிற்குரிய சுக்கிர பகவானின் வீடு. இந்த வீட்டில் குரு வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது பற்றி பார்ப்போம். பொதுவாக குரு, அதாவது வேழ பகவானான குரு 3ஆம் எண்ணிற்கு உடையவர். தேவர்களின் குரு என்பார்கள். நன்மைகள் செய்பவர் குரு. அசுரர்களின் குரு என்பவர் சுக்கிராச்சாரியார், சுக்கிரன் என்பார்கள். அவரது வீட்டில் எதிர்பலனை தரக்கூடிய குரு பகவான் இருப்பதால் நன்மையுண்டா தீமையுண்டா என்பதை அறிவோம். பொதுவாக ரிஷப ராசிக்காரர்களின் குணம் என்று பார்த்தால் அவர்களாக எதையும் செய்ய மாட்டார்கள். பதட்டம், பயம் அதிகம் உள்ளவர்களாக இருப்பார்கள். திருமணம் ஆனவர்கள் என்றால் மனைவியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருப்பவர்கள். திருமணம் ஆகாதவர்கள் என்றால் பெண்களில், அதாவது தாய் அல்லது அக்கா, தங்கை போன்ற பெண்களின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். இதில் பெரும்பாலும் பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து பயத்துடனும் பதட்டத்துடனும் விட்டு கொடுத்து வாழும் நட்சத்திரம். இதில் பொதுவாக இந்த அதிக குணங்களை கொண்ட நட்சத்திரம் மிருகசீரிஷம் நட்சத்திரமே. இவரது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். பொதுவாக இந்த நட்சத்திரக்காரர்கள் இளம் வயதிலேயே காதல் திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதில் இயந்திர தொழில்கள், எலக்ட்ரிக்கல், இரும்பு சம்பந்தமான தொழில்கள், தையல் தொழில்கள், மோட்டார் வாகன தொழில்கள், பலவிதமான கலைகள் போன்றவைதான் அதிகம் இருக்கும். பலவிதமான தொழில்களும் பலவிதமான திறமைகளும் இருந்தாலும் எதையும் செய்யாமல் மந்தமாகவே இருப்பார்கள். இவர்களை எவராவது முதுகில் கை வைத்து தள்ளி தள்ளி விட வேண்டும். இதை செய்யப்பா, இதை செய்தால் உனக்கு நல்லது. சரி சரி என்பார்கள். சரி பார்ப்போம் என்று சொல்லி நாட்களை தள்ளி தள்ளி போற்றுக்கொண்டே இருப்பார்கள். தொழிலில் உயர்வதற்கு தடங்கல்கள் அவர்களாகவே தான் இருப்பார்கள். பலவிதமான திறமைகள் ஒளிந்திருக்கும். சூழ்நிலை காரணமாகவும் பெண்களின் அடிமைத்தனத்தாலும் பயம் மிகுதியாலும் இவர்களே முன்னேற முடியாமல் தளர்ந்த நிலையில் மன வருத்தத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தொழிலுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்காமல் மன வருத்தம் கொள்வார்கள். ஒரு சிலருக்கு திருமணம் 35 வயதிற்கு மேல்தான் நடக்கும். சிலருக்கு 40, 45 வயதிற்கு மேலும் நடக்கும் யோகம் உண்டாகும். 20 வயதிற்குள் திருமணம் சிலருக்கு நடந்துவிடும். ஆனால் மனைவியால் படாத பாடுபட்டு கொண்டு இருப்பார்கள். விட்டு கொடுத்து விடுவார்கள். ஏனென்றால் இவர்கள் பாசத்திற்கு அடிமையானவர்கள். அடுத்தவர்கள் எவ்வளவு ஏமாற்றினாலும் அதை பாசம் என்று நம்பி ஏமாந்து விடும் குணம் கொண்டவர்கள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். இவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ஒருவித பயம், பதட்டம் இவர்களுக்கு எப்போது உண்டு. கோபம் அதிகமானால் அதை எதையாவது உடைத்தோ அல்லது தன்னைத்தான் வருத்தியோ வெளிப்படுத்துவார்கள். தன்னுடைய உடலை அல்லது தலையை சுவரில் முட்டிக்கொள்வார்கள். இல்லை, கைகளை ஏதாவது டேபிளிலோ அல்லது கனமான பொருள்களோ வைத்து இடித்து விடுவார்கள். ஏன்னா இவர்களுக்கு வரும் கோபத்தை அந்த சுடுசொல் சொன்னவர்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்பவர்கள். அதனால் இவங்களுக்கு இந்த கோபத்தை வெளிப்படுத்த தெரியாமல் தன்னை வருத்தியே வெளிப்படுத்துவார்கள். கண் பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கும். குறைந்த இரத்த அழுத்த நோய் தாக்கும். கோபத்தை உள்ளடக்குவதால் இப்படிப்பட்ட நோய்கள், இருதய நோய்கள், இந்த மாதிரி நோய்களுக்கு இவர் சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். இந்த நட்சத்திரக்காரர்களை பெண்கள் அன்பாக பேசி அவர்களிடமிருந்து பணமாகவோ அல்லது பலவிதமான உதவிகளையோ பெற்றுக்கொண்டு அவர்களை உதாசீனப்படுத்தி மனதை நோகடிப்பார்கள். பொதுவாக இந்த நட்சத்திரக்காரர்கள் மிகவும் இரக்க குணம் கொண்டவர்களாகவே இருப்பதால் ஆசையாக அன்பாக பேசி வசமாக்கி கொள்வார்கள்.
தைரியம் குறைந்தவர்களாகவே காணப்படுவார்கள். பிறர் முன் பயங்கர தைரியசாலி என்று சொன்னாலும் பதட்டம், பயம் நிறைந்தவர்களாகவே இருப்பார்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு 2024 2025 குரு பெயர்ச்சி பலன்களை காண்போம். மேலே சொன்னது மிருகசீரச நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டுமே. இப்போது பொது பலன்களை காண்போம். ரிஷபத்தில் குரு 1/5/2024 அன்று மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகியிருக்கிறார். 12இல் மறைந்திருந்த குரு இப்போது ரிஷபத்தில் வந்ததால் ஆரோக்கிய பிரச்சனைகள் சற்று தொல்லை தரும். அதற்காக மருத்துவ செலவுகள் உண்டாகும். உங்களது ராசிநாதன் சுக்கிரர். அவர் இருக்கும் இடத்தை பொறுத்தும் மற்றுள்ள கிரகங்களின் பலனை பொறுத்தும் உங்களது பலன் எப்படி என்பதை பார்ப்போம். ராசியில் குரு பகவான் இருந்தாலும் 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு குழந்தைகளால் 5ஆம் இடம் என்பது கன்னி ராசி. ராசியில் குரு பகவான் இருந்து 5ஆம் ராசியான கன்னியை பார்க்கிறார். கன்னி ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இதனால் உங்களுக்கு குழந்தைகளால் நன்மைகள் உண்டாகும். குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கன்னி ராசியில் அதாவது 5ஆம் இடத்தில் கேது உள்ளார். இதனால் சற்று குழந்தைகளுக்கு விஷச்சொரிச்சல் அல்லது உங்களுக்கோ குழந்தைகளுக்கோ விஷக்கடி, தோல் நோய் போன்றவை உருவாகி சரியாகிவிடும். 5இல் குரு பார்வை குழந்தைகளுக்கு கல்வி மேன்மை உண்டாகும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நல்ல வேலைவாய்ப்பு, அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கும். பயணங்களால் லாபம் அதிகமாகும். அயல் நாட்டு தொடர்பு, ஏற்றுமதி தொழில் சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வு, மேல்நாட்டு பணிகள், வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு போன்றவை உருவாகும். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே சற்றே கலகம் உண்டாகும். இதில் ஆண்களே விட்டு கொடுத்து சமாதானம் செய்ய வேண்டி வரும் சூழ்நிலை உருவாகும். திருமண யோகம், 2ஆம் திருமணம் போன்றவைகளும் நடக்கும் யோகமும் உண்டு. 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார். இதனால் தந்தையால் நன்மைகள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். ஜென்மகுருவாக இருக்கும் குருவால் பொதுவாக அதிகமாக நன்மைகள் இல்லாவிட்டாலும் சில ராசி வீடுகளின் கிரக பலன்களால் நன்மைகள் வந்து சேரும். வீடு வாங்கும் யோகம், வாகன யோகம், திடீர் அதிர்ஷ்டம் போன்றவை உண்டாகும். 10ஆம் இடத்தில் அதாவது கும்பத்தில் சனி இருக்கிறார். தொழிலில் சற்று மந்த நிலை உருவாகும். அரசு சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஆதாயமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும். விவசாய விளைபொருள்களால் ஆதாயம் உண்டு. தொழிலில் லாபம் உண்டாகும். சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு இயந்திர தொழில், மின்சார பொருள்கள், வாகன தொழில், பூமி சம்பந்தமான தொழில்களில் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். 11ஆம் இடத்தில் உள்ள மீனத்தில் செவ்வாய், ராகு உள்ளதால் கடல் கடந்து பயணங்கள் செய்வீர்கள். அடிக்கடி வியாபார நிமித்தம் வெளிநாட்டிற்கு செல்வீர்கள். ஆலய பணிகள், சமூக பணிகளால் அமோக வெற்றியும் பாராட்டும் கிடைக்கும். தனவரவு அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு அரசு பதவி, அதுவும் உயர் பதவிகள் கிட்டும். அரசியலில் நினைத்து பார்க்க முடியாத, எதிர்பார்க்காத வெற்றி வாகை சூடுவீர்கள். நினைத்த காரியம் வெற்றியாகும். தனவரவு, பேரதிர்ஷ்டம் உண்டாகும். 12ஆம் இடமாகிய மேஷத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் உள்ளதால் அரசால் ஆதாயம், பதவி உயர்வு, இடமாற்றம், வீடு கட்டுதல், புது வீடு வாங்குதல், புது வாகன யோகம், திருமண யோகம், புத்திர பாக்கியம் உண்டாகும். காவல்துறை, இராணுவம், ரயில்வே, சட்டத்துறை, மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியும், உயர் பதவி, திடீர் வேலை வாய்ப்பு, தனலாபம், வெளிநாடு, வெளியூர் மற்றும் இடமாற்றம் போன்ற பலவிதமான நன்மைகளும் இந்த குரு பெயர்ச்சியால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.